Hi friends, இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான கேரளா டிஷ் விழிஞ்சம் சிக்கன் எப்படி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு டேஸ்டான சிக்கன் செய்யணும்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. இப்போ வாங்க நம்ம கேரளா ஸ்டைல் விழிஞ்சம் சிக்கன் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ரெண்டு கிலோ சிக்கன் இதுல இந்த விழிஞ்சம் சிக்கன் செய்ய போறோம். இந்த டிஷ்க்கு முக்கியமானது தேங்காய் தான். அதனால நல்ல மரச்சக்கலாட்ட தேங்காயை வாங்கி பயன்படுத்திக்கங்க. அதே போல ஒரு கிலோ செய்யறவங்களா இருந்தா நாங்க போற அளவுல பாதியா போட்டுக்கங்க. இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். சிக்கன் வாங்கும்போது இந்த மாதிரி பெரிய சைஸ் லெக்கா வாங்கிக்கங்க. அப்பதான் இந்த டிஷ்க்கு நல்லா இருக்கும். இப்போ இந்த சிக்கனை கீறிக்கலாம். மசாலாவுக்கு பாத்திரம் எடுத்துக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு கீறி வச்ச சிக்கன் 2 கிலோ. இப்போ மஞ்சத்தூள் 5 கிராம், மிளகாய்த்தூள் 20 கிராம், அடுத்து மல்லித்தூள் 20 கிராம், ஜீரகத்தூள் 20 கிராம், கரம் மசாலா 20 கிராம் சேர்த்துக்கலாம். அடுத்து 2 எலுமிச்சம்பழம் சாறு. இப்போ தேவையான உப்பு போட்டு சிக்கன்ல பிரட்டிக்கலாம். சிக்கன்ல தண்ணி இருக்கும், அப்படியே பிரட்டிக்கங்க. தேவைப்பட்டா தண்ணி லைட்டா தெளிச்சுக்கங்க. இந்த நேரத்தில் 10 வரமிளகா, 15 கிராம் முழு மிளகு இதுங்களை போட்டு உரல்ல இடிச்சுக்கலாம். இந்த மாதிரி இடிச்சுக்கங்க. இப்போ இந்த சிக்கன்ல போட்டு ஒரு பிரட்டிக்கலாம். அவ்வளவுதான், சிக்கன் ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். கேரளா திருவனந்தபுரம் மீனவ கிராமம் விழிஞ்சத்துல இந்த சிக்கன் ரொம்ப ஃபேமஸ். மீன்ல எப்படி பொளிச்சது செய்வாங்களோ அதே மாதிரி சிக்கன்ல இந்த விழிஞ்சத்தை செய்வாங்க. அட்டகாசமா சூப்பரா இது வரைக்கும் நீங்க டேஸ்ட் பண்ண சிக்கனா இருக்கும். இப்போ அடுத்து என்னன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல உலக்க எடுத்துக்கங்க. இப்போ சின்ன வெங்காயம் 1/4 கிலோ, அடுத்து இஞ்சி 100, பூண்டு 100 சின்ன சின்னதா வெட்டி சேர்த்துக்கங்க. அப்புறம் ஒரு கை கருவேப்பிலை, ஒரு கை மல்லித்தலை, 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், இப்ப எல்லாத்தையும் இடிச்சு வச்சுக்கலாம். நல்லா இடிச்சுக்கங்க. கடாயை வச்சுக்கலாம். தேங்காய் எண்ணெய் 1 லிட்டர். நார்மல் ஹீட் ஆகட்டும். இப்போ இந்த சிக்கனை போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா பொரியட்டும். ஒரு 10 நிமிஷம் பொரிஞ்சா போதும். அவ்வளவுதான், இப்ப எடுத்துடலாம். இதே போல எல்லா சிக்கனையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயில கடைசியா வரமிளகா, மிளகு மண்டி இருக்கும், அதை எடுத்து சிக்கன்லயே போட்டுக்கங்க. இந்த டிஷ்ஷுக்கு முக்கியமானது தேங்காய் எண்ணெய் தான். மற்ற எண்ணெய்களை யூஸ் பண்ணிடாதீங்க. அதே போல மசாலாக்கள் எல்லாத்தையுமே இடிச்சு தான் சேர்க்கணும். இஞ்சி பூண்டை இடிக்கிறதுக்கு முன்னாடி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இப்போ அதை பற்றி தொடர்ந்து பார்க்க போகிறோம் வாங்க. இப்போ கடாய் எடுத்துக்கங்க. தேங்காய் எண்ணெய் 100 ml. ஆல்ரெடி நம்ம பொரிச்ச எண்ணெய் ஊற்றிக்கங்க. கருவேப்பிலை 1 கை, கையோட பெரிய வெங்காயம் 1/4 கிலோ சின்னதாக வெட்டி சேர்த்துக்கங்க.
நல்லா பொன்னிறமாகட்டும். இப்போ அடுப்பை நார்மலாக வச்சு நம்ம இடித்த மசாலாவை சேர்த்துக்கங்க. பச்சை வாசம் போக வதக்கிக்கங்க. இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான உப்பு, அவ்வளோதான். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம பொரிச்ச சிக்கனை போட்டு பரட்டிக்கலாம். ரெண்டு பரட்டுனா போதும். அவ்வளோதான், விழிஞ்சம் சிக்கன் ரெடி. அப்படியே இந்த மசாலாவோட சாப்பிடணும். விழிஞ்சம் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணலாம். இந்த சிக்கனை மசாலாவோட சாப்பிடும்போது செம்ம டேஸ்டா இருக்கு. மறக்காம இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.